இவர் காசுக்காக படம் எடுக்கலன்னு மிஸ்கின் சார் சொன்னது 100% உண்மைங்கிறது இந்த படத்தை பார்த்தா எனக்கு தெரிய வந்துச்சு. வேற யாரும் இல்லை, கிறிஸ்டோபர் நோலன் அவரோட இயக்கத்தொழில் வந்து இண்டஸ்ட்ரியல் அந்த படத்தை தான் இப்போ பார்த்துட்டு வந்தேன். நான் இந்த படத்தை இப்பதான் பாக்குறேன்னு கேட்டா இந்த படம் இப்பதான் தமிழ் டப்ல வந்து, ஸோ அதனால தான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன், இந்த படத்துக்கு என்ன காரணம், அதுக்கு என்னன்னா இந்த படம் இவ்வளவு ஹைப்பானதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இந்த படத்தோட விசுவல்ஸும் மேக்கிங் தான். அது இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரியுமே ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கும். நம்ம உலகம் அழிய போறதுக்காக ஃபேஸ்ல வேற ஏதாவது உலகம் இருக்கான்னு சர்ச் பண்றதுக்காக நம்ம ஹீரோவையும் அவங்களோட கேங்காவையும் அப்படி அமைச்சிருப்பாங்க. அந்த கேங்கா போனவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா 3 உலகத்தை சூஸ் பண்ணுவாங்க. அந்த 3 உலகத்துக்கு போறதுக்கு அவங்களோட போதுமான ஃபியூல் எதுவுமே இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு 2 உலகத்தை சூஸ் பண்ணி தான் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க தான் இந்த படத்தோட ஒன்லே சரியாவே இருக்கு. ஆனா இந்த படத்தோட ஸ்டோரி எல்லாம் தாண்டி இந்த படத்தோட விசுவல்ஸ் மேக்கிங்லாம் பரட்டி விட்டுருப்பாங்க. அது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு உலகத்தை போய் பார்ப்பாங்க. அந்த உலகம் ஃபுல்லாவே தண்ணியாவே இருக்கும். அங்க வாழ முடியாதுன்னு தெரிஞ்சிடும். ஆனா அங்க ஒரு சயின்ஸ் விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த உலகத்துல 1 மணி நேரம் இருக்கிறது நம்ம உலகத்துல 7 வருஷம் சமங்கிற ஒரு சயின்ஸ் விஷயம் சொல்லுவாங்க. அவர் ஃபேஸ்ல நிப்பாட்டி வச்சிருந்த அந்த ஃபிளைட்டுக்கு திருப்பி வரும்போது அவர் 23 வருஷம் முடிஞ்சிருக்கும். ஆனா அவருக்கு ஏஜ் வெறும் 1 டே தான் ஆயிருக்கும். ஆனா அங்க ஃபிளைட்ல உள்ளவங்களுக்கு 23 ஏஜ் எக்ஸ்ட்ராவே ஆயிருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆர்வமும் சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்த பிளாக் ஹோல்ங்கிற ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பிளாக் ஹோல் நீங்க படத்தை பார்த்தாலே ரொம்ப புரியும். அதெல்லாம் ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷனும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து 2014 ரிலீஸ் ஆனிச்சு. அந்த 2014 ரிலீஸ் ஆகும்போது பிளாக் ஹோலை பத்தி இந்த கிறிஸ்டோபர் நோலன் சொல்லியிருப்பாரு. ஆனா 2020 நாசால கண்டுபிடிச்ச பிளாக் ஹோலும் கிறிஸ்டோபர் சொன்ன பிளாக் ஹோலும் சிமிலர் சேமா இருந்ததாக நாசால சொல்லியிருக்காங்க. இவர் 2014 அவ்வளவு ஆர்வமா இந்த படத்தை இப்படி எடுத்திருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய லெஜெண்டா இருப்பாரு நீங்களே பாருங்க. சரி, ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னா கொலை பரிசுல இருக்கணும், கொத்து பிரியாணி கிடைச்ச மாதிரி ஒரு தரமான ஒரு சினிமா லவருக்கு ஒரு தரமான படம் தான் இந்த படத்தை சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு மூவிஸ் அண்ட் சீரிஸ் ரெகுலரா கம் பண்ற என்ன மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.